ஹாய், ஐம் வித்யாஸ்ரீ சுப்ரமணியம். தாட் ஃபார் த டே. ஒரு நாள் ஒரு பொண்ணு ஒரு ரொம்ப நல்ல நீட்டாக ஒரு அழகான ரெஸ்டாரண்ட் போகிறாங்க. ரெஸ்டாரண்ட் போட்டு அப்படியே நிம்மதியாக ரொம்ப நல்லாயிருக்கு, க்ளீனாக இருக்குது, அப்படியே பாஷாக இருக்குது. அப்படியே உட்காந்து அப்படியே நிம்மதியாக உட்காந்துருக்காங்க. உட்காந்துட்டு வெயிட்ரு வராங்க. வெயிட்ரு பார்த்து மெனு கார்டெலாம் பார்த்துட்டு, ஓகே எனக்கு ரொம்ப நல்ல டேஸ்டியாக ஒரு சாப்பாடு கொடுங்க, உங்களுக்கு பெஸ்ட் என்ன கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க கொடுத்தோடனே அப்படியே அவங்க இப்படி ஜன்னல் வழியாக பார்த்துட்டு, வா நல்லா இருக்கு, ஒரு நல்ல ஃபீலிங்கோடு உட்காந்துருக்காங்க. அவங்க உட்காந்துருக்கும்போது வெளியில் பார்க்கும்போது ஒருத்தர் அப்படியே பரிதாபமாக ஒருத்தர் பார்க்குறாங்க. இவங்க கண்ணில் படுது. ஆனால் அந்த பரிதாபமாக இருக்கிறவர் என்ன பண்ணுறாருன்னா, வரவங்க போகிறவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்காரு. ஆனால் அவங்ககிட்ட போய் எதுவுமே பேசவே இல்லை. வரவங்க போகிறவங்களும் என்ன பண்ணுறாங்க, அவரை பார்க்குறாங்க. ஆனால் யாருமே எதுவுமே ரியாக்ஷன் பண்ணாமல் போயிட்டே இருக்காங்க. அப்போ இந்த லேடிக்கு தோணுது, ஓகே எல்லாரும் பார்த்துட்டு போகிறாங்க, நானும் பார்க்குறேன். ஆனால் அவருக்கு ஏதோ தேவைப்படுதோ, ரொம்ப தயங்கிட்டே இருக்காரு, தயக்கமாகவே நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு புரியுது. ஆனால் அவரால் போய் கேட்க முடியலங்கிற விஷயத்தையும் இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்க, அப்படியே தயக்கமாக இருக்கும்போது இவங்க பார்த்துட்டே இருக்காங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க, இவங்களோட சாப்பாடு வந்துடுது. இவங்க சாப்பாடு வந்தோடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த சாப்பாடை கொண்டு போய் அவர் கையில் கொடுக்குறாங்க. அவர் அப்படியே கண்ணில் அப்படியே பார்த்து சிரிச்சிட்டு அந்த சாப்பாடை வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிடறாரு. சாப்பிட ஆரம்பித்தோடனே இவங்க கொஞ்ச நேரம் தள்ளி நிற்கிறாங்க. தள்ளி நின்று அவர் சாப்பிட்டு முடித்தோடனே அந்த பிளேட்டை வாங்கிட்டு திருப்பி ரெஸ்டாரண்ட்டில் வச்சிடறாங்க. வச்சுட்டு அப்புறம் வெயிட்டர்கிட்ட சொல்கிறாங்க, என்னோடய பில் கொண்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நடக்கிறது மேனேஜர் பார்த்துட்டே இருக்கார். மேனேஜர் பார்த்துட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவங்க வெயிட்டர்கிட்ட என்னமோ சொல்கிறார். ஓகே, வெயிட்டர் அதை கேட்டுட்டு அந்த பில்லை கொண்டு போய் கொடுக்கும்போது அவங்க அப்படியே சர்ப்ரைஸாக அந்த லேடி பார்த்தாங்க. என்ன பார்த்தாங்க அப்படின்னா, அந்த பில்லை என்ன தெரியுமா எழுதியிருந்தது, ஹியூமன் கைண்ட்னஸ் இஸ் ப்ரைஸ்லெஸ் அப்படின்னு எழுதியிருந்தது. அதாவது மனிதம் செய்யும் உதவிகள் அதுக்கு விலையே இல்லை, அது விலை இல்லாதது அப்படின்னு அதை எழுதியிருந்தது. நீங்கள் எங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு அந்த பில்லை எழுதியிருந்தது. இந்த லேடி ஸ்மைல் பண்ணிட்டு போயிடுறாங்க. இதில் இந்த கதையில் எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சதுன்னா, ஒருத்தவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னா அவங்க நம்மளை கேட்டு தான் உதவி செய்யணும்னு நிறையா பேர் நினைக்கிறாங்க. கேட்டால் நான் செய்ய ரெடியாக இருக்கேன், அவங்க கேட்டால் நான் கண்டிப்பாக செய்வேன் அப்படின்னு. ஆனால் சில மக்கள் இருக்காங்க, கேட்கவே வேண்டாம், அவங்களே சுச்சுவேஷன் புரிஞ்சுக்குவாங்க. சிலவங்களுக்கு தயக்கமாக இருக்கும், கேட்கறதுக்கு சங்கடமாக இருக்கும். அவங்களால அதை போய் கேட்க முடியாது. ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு தன்மான பிரச்சனை இருக்கும். அவங்க நம்மகிட்ட நேரடியாக கேட்க மாட்டாங்க. ஆனால் அதை புரிஞ்சு நம்ம செய்கிறோம் பாருங்கள், அந்த உதவி தான் விலை மதிப்பு பெற்ற உதவி. உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்களோட சுத்தம் இருக்கவங்க உங்களை அணுகுனா கேட்டால் தான் நீங்கள் உதவி பண்ணணும்னு இல்லை. உங்களுக்கு சுச்சுவேஷன் புரியுது, ஓகே அவங்களுக்கு உதவி பண்ணணும்னு தோணுது, தயவுசெய்து பண்ணுங்கள். அவங்க கேட்கணும்னு வெயிட் பண்ணாதீங்க. ஓகேயா?